கல்வியால் வரும் சக்தி. அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி. பராசக்தி மேல்நிலைப் பள்ளி LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. கோட்டைப்பட்டி, பேரையூர், மதுரை. தொடர்புக்கு 7010726986 7010726986. வணக்கம். கடவுளுடைய உருவங்களை பற்றி சொல்கிறப்ப முதல்ல கடவுள் இருக்காரா இல்லையா அதெல்லாம் இப்போ நம்ம பேசலை. கடவுளுடைய உருவங்களை பற்றி சொல்கிறப்ப உருவம், அருவுருவம், அருவம் 3 சொல்கிறாங்க. 3 புரியலேன்னு சொல்லக்கூடாது. உருவம் அப்படின்னா நடராஜர் அந்த நடனம் ஆடுவது. அருவுருவம் லிங்க வடிவில் இருக்கிறது. அருவம்ங்கிறது சிதம்பரத்தில் அப்படி திரையை திறந்தவுடனே ஆகாயம் தான் நமக்கு தெரியுமே தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அப்போ இறைவன் ஆகாய வடிவத்தில் இருக்கான். சரி, இது 3 வச்சுக்கோங்க. இது தவிர கடவுள் அழகான தோற்றத்துலேயும் வருவார், அதே போல் கோபமான தோற்றத்துலேயும் வருவார். அதுவும் எப்படி வருவார்னா, எளிய தோற்றத்தில் அவர் வர்றது. ஆடைகள் பெருசாக இல்லாமல் சாதாரணமாக வரக்கூடிய ஒரு தோற்றம். அதை நம்ம பைரவர்னு சொல்லுவோம். காலபைரவர் முக்கியமானவராக சொல்லுவோம். அந்த காலபைரவருக்கு தனி சன்னதி காசியில் இருக்குது. நான் போய் நேரடியாக அதை பார்த்துட்டு வந்தேன். நம்ம பிரதம மந்திரி கூட அங்கே வந்திருந்த போது காலபைரவருக்கு அவர் அப்படியே அந்த ஆராதனை காட்டிகிட்டு வந்தார். இங்கே நான் சமீபத்தில் பேச போயிருந்த போது அறந்தாங்கி பக்கத்தில் தகட்டூர்னு ஒரு ஊரில் தனி காலபைரவரை பார்த்தேன் நான். சரி, இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்க போகிறவர் யாருன்னு கேட்டால், இதே மாதிரி காலபைரவருடைய இன்னொரு தோற்றம் என்ன அப்படின்னா பிக்ஷாடனர் அப்படிங்கிறாங்க. இவருக்கு இப்போ தமிழில் சொல்கிற போது சோழ நாட்டு கல்வெட்டுக்கள் இவரை பிச்சை தேவர் என்று குறிப்பிடுகின்றன. இந்த பிக்ஷாடனருங்கிற வட சொல்லுக்கு தமிழில் பலிதேர் பிரான் என்றும் ஐயங்கொள் பெம்மான் என்றும் அழைக்கப்படுவதாக நம்ம பார்க்குறோம். சரி, இந்த உருவத்தை இவர் ஏன் எடுக்கிறாரு அப்படின்னா, இந்த உருவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா சொன்னால் நிர்வாண கோலத்தில் தான் அவர் வர்றார். இவர் நிர்வாண கோலத்தில் வர்றதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கையில் புல்லும் ஒரு கையில் மான் குட்டியும் பக்கத்தில் ஒரு அழகான பெண்ணும். அது யாருன்னா திருமால் அந்த பெண் வடிவம் எடுத்து வர்றார். மோகினி. ஏன் வர்றாரு? தாருகாவனத்தில் இருந்த முனிவர்கள் கடவுளை வணங்குவதை விட்டுவிட்டு யாகத்தை செய்து அந்த அக்னியையே வணங்க தொடங்கினார்கள் தெய்வமாக. அதோடு மட்டுமில்லை, அங்கே இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள் தங்களுடைய கல்வியினால் ஆணவத்தோடும் கடவுள் என்பவன் இல்லை என்ற கோபத்தோடும் அவருடைய பத்திரிமார்களெல்லாம், அதாவது குரு பத்திரிகள் எல்லாம், அவர்களெல்லாம் எங்களுடைய கணவரை காட்டிலும் பெரியவர்கள் கிடையாது என்று நினைக்கிற போது இந்த ஆணவத்தை போக்குவதற்காக இவர் வருகிறார். அழகிய உருவத்தோடு இவர் வர, இவரை தொடர்ந்து மோகினி வடிவத்திலே திருமால் வர, இந்த அழகான உருவத்தை பார்த்த அந்த ரிஷிபத்தினிகள் அத்தனை பேரும் தங்கள் இல்லத்தை, கணவனை, குடும்பத்தை மறந்து இவர் பின்னே ஓட ஆரம்பித்தார்கள். மோகினியின் உருவத்தை பார்த்த உடனே முனிவர்களும் யாகத்தை விட்டுவிட்டு அவர்களும் ஓட ஆரம்பித்தார்கள். இவர்களை நோக்கி ஓடி வர ஆரம்பித்தார்கள். இப்போது இந்த நிலை நீடித்தவுடன் முனிவர்கள் விழித்து கொண்டு சிவபெருமான் தான் இப்படி செய்கிறார் என்று இவரை கொல்ல வேண்டும் என்று, கடவுளையே கொல்ல வேண்டும் என்று நினைத்து, எப்படி கம்சன் கண்ணபெருமானை கொல்ல வேண்டும் என்று நினைத்தானோ அதுபோல அபிசார வேள்வி என்று ஒரு வேள்வியை செய்கிறார்கள். இன்றைக்கும் கூட எதிரிகளை வீழ்த்தணும்னா அந்த அபிசார வேள்வி செய்கிறதாக ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. அவங்க என்ன பண்ணாங்களா, அந்த யாகத்திலேருந்து ஒவ்வொரு பொருளாக வரவழைச்சாங்களாம். யானையை அனுப்பியிருக்காங்க, மரம் கொண்ட யானையை. எம்பெருமான் அந்த யானையை கொன்று அதனுடைய அந்த தோலையை எடுத்து அப்படி பொத்திக்கிட்டாராம், போர்வை மாதிரி. இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பேரூர் ஆதீனத்தில் உள்ளே அந்த கோயிலில் அற்புதமான கல்வெட்டு சிற்பங்கள் இருக்குது. அதில் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம்.
கரி போர்த்த பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. கரின்னா யானை. அப்புறம் என்ன பண்ணாங்க, புலியை அனுப்புனாங்க. அதையும் உரித்து அவர் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டார். அதுக்கு மேலே என்ன அப்படின்னா, அவங்க முயலகன்னு ஒருத்தர் அனுப்புனாங்க. அவன் கால் கட்டியில் படுத்துக்கிட்டான். நெருப்பு அப்படி அனுப்புனாங்க. அதை அவர் கையில் ஏந்தி நின்றார். ஒரு கையில் நெருப்பு, கழுத்தில் பாம்பு, போட்டிருக்க அந்த புலித்தோல் என்று இவர் வந்ததை பார்த்து உலகமே அப்படியே மயங்கி நின்றுச்சு. இந்த உருவம்தான் பிக்ஷாடனுடைய உருவம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த அழகான உருவத்தை பார்க்க முடியும். அதேபோல் சிதம்பரத்தில் பிக்ஷாடனர் 8ஆம் நாள் திருவிழாவாக அவருடைய திருவிழாவை கொண்டாடுறாங்க. உற்சவமூர்த்தியாகவும் அவர் தோன்றி வர்றாரு அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். இப்போ அழகிய வடிவம் பிக்ஷாடனர், இதிலேயே சற்று கோபமுள்ள வடிவம் காலபைரவர். இந்த காலபைரவருக்குரிய வணங்குகிற காலம் எதுன்னு கேட்டால், தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வணங்கினால் நம்முடைய துன்பங்களெல்லாம் மறையும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. காலபைரவருடைய கையில் ஒரு மண்டையோடு இருக்கும். அது திருவோடு போல். திருவோடை வைத்து கொண்டு தான் நாம் பிச்சை எடுப்போம். அது கூட எது என்று கேட்டால், பிரம்மனின் ஆணவத்தை போக்குவதற்காக அந்த தலையை சுண்டி எறிய அது அவருடைய கையை பற்றி கொண்டதாக ஒரு வரலாறு உண்டு. அதன்படி அந்த மண்டையோட்டை வைத்து அவர் பிச்சை வாங்கினார் என்று சொல்வார்கள். பிச்சை ஏந்தி வருவதால் இவர் பிக்ஷாடனர் என்றும் அழைக்கப்படுகிறார். காலபைரவர் என்கின்ற அந்த தோற்றத்தையும் பிக்ஷாடனர் என்கின்ற அந்த தோற்றத்தையும் நாம் காணுவதற்கான வாய்ப்பு இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு தெரிகிறது. புராணங்கள் சொல்லுவது பல செய்திகள் நமக்கு புதுமையாக இருந்தாலும் அவற்றின் மூலமாக பல அரிய உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து இது போன்ற புதிய விஷயங்களை நாம் பார்ப்போம். இந்த மாதிரியான தெய்வங்கள் யார் என்று குழந்தைகள் கேட்டால் அவர்களுக்கு சொல்வதற்கும் நாம் இந்த கதைகளை பயன்படுத்துவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன்.